மந்திரிகளா? வாங்கோ, இப்படி உட்காருங்கோ. உட்கார்ந்து உன்னோட எங்க சம்பந்தம் பேச வரல. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன், உனக்கும் உன் பொண்ணுக்கும் இப்படி ஒரு ஆசை வரப்படாது. உடனே கும்பத்து எனக்கு ஆசைப்படலாமா? உன் பொண்ணு என் பையனோட அங்கங்க ஆடி பாடி நான் கைப்பட்டேன். ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு இந்த ஊரை விட்டு போற அளவுக்கு நாங்க எந்த தப்பும் செய்யலையே. ஆத்தங்கிற பக்கம் உன் பொண்ணு என் பையனும் அதான் சேஷாத்திரி போடவா? மாமா மாமா உறவு கொண்டாட வந்துட்டியா? என்ன தகுதி இருக்கு? பெருங்காய்க்கு விருந்து சாப்பிடுற ஆசை வந்துடுத்தா? என் மகன் கண்ணாடியில் இருக்க லட்டாக்கும். அதை சாப்பிடுறதுக்கு இந்த பெருங்காய்க்கு என்ன யோகிதை இருக்கு? அட தூ. அம்மா, அவர் ஏதோ பேசிட்டு போறாரு. எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா ஆத்தங்கரையில சேஷாத்திரி கூட பேசிட்டு இருக்க மட்டும் தெரியுமா? அபிராமி, உண்மையை சொல்லு. நான் சொல்றத கேளுமா. நான் கேட்கறதுக்கு உண்மையை சொல்லு. ஆத்தங்கரையில நீ அவளோட பேசினியா இல்லையா? நான் பேசலம்மா. அவன்தான் நாயே. அடிமா, நல்ல அடி. நீ அடிக்கிறச்ச எனக்கு சுகமாத்தாமா இருக்கு. ஆனா அந்த பெரிய மனுஷன் என்ன நாயின்னு கேட்டு காரி துப்பிட்டு போறத நினைச்சாதான் எனக்கு ரணமா இருக்கு. என்ன தெரு நாயின்னு கேட்டா அவரோட சொறி நாய்தான் என்ன கண்ட இடமெல்லாம் துரத்துறதுன்னு நோக்கு தெரியுமா? ஆமாம்மா, அன்னைக்கு சேஷாத்திரி வந்து பம்பு பண்ணதுனாலதான் துணிகளை துவைக்க முடியாம போயிடுது. உண்மையாவா? ஆமாம்மா. உன் மக போய் பேசி எப்போது கேட்டிருக்கியாமா? உனக்கு உலகம் தெரியாம இருக்கலாமா, ஆனா பெத்த மகளை புரிஞ்சுக்க முடியாது தாயா மட்டும் இருக்கவே கூடாதுமா. என் கண்ணே, நேக்குதான் உண்மையே புரிஞ்சுக்க முடியாம போயிடுத்து. அவன் வந்து ரொம்ப பண்ண வந்தான். அந்த சமயத்துல தெய்வம் போல அவர் வந்து காப்பாத்தலைன்னா உன் மகளோட மானமும் போயிருக்கும். அபிராமி செத்தும் போயிருப்பா. அபிராமி, அப்படியா? யாரும்மா அது? உன்னை காப்பாத்துல அந்த தெய்வம் யாரு? நீதான் ஒரு மனுஷன். என்ன லட்சுமி, தண்ணி எடுத்துட்டு போறியா? பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல, எனக்கு தாகமா இருக்கு. ஆத்துல ஜலம் ஓடுறது, அள்ளி குடிக்கிறது. குடிக்கலாம், ஆனா உன் சம்மதம் இல்லாம குடிக்கிறதுனா கொஞ்சம் சிரமமா இருக்குமே. உன்ன மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுல எனக்கு சிரமமே இல்ல. அம்மா, நாளைக்கு ஊர் பஞ்சாயத்து கூட்டுறாங்க. எதுக்கு? என்னோட இருக்கிற வேலைனுக்கு சின்னம்மா சாப்பாடு கொடுத்தது தப்புன்னு கண்டிக்க. இந்த விவரத்தை பெரியம்மா கிட்ட சொல்லிடுங்கம்மா. அக்கா, நாளைக்கு ஊர்ல பஞ்சாயத்து கூட்டுறாலாமே. தெரியும். அந்த கூட்டமே நமக்காகத்தானா? இல்ல, எனக்காக. தெரிஞ்சும் ஏன்கா மௌனமா இருக்க? நான் வாய் திறந்து பேசுறதுனால என்ன நடந்துட போறது? நம்ம தோப்பனார் இந்த கிராமத்து மனுஷால வாழ வைக்க ஏத்தி விட்ட ஏனியா இருந்த ஏனியாவே அழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம முகத்துல நரவுல வாரி அடிக்க போறா. ரெண்டு ஒண்ணுதான். அம்மாவுக்கு தெரியும். என்னக்கா செய்ய போற? கொலை வாய மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா? இதே ஊரு
இன்னும் கொஞ்ச நாள்ல சாமலா போகுது. அந்த வாத்தியத்தை நீங்க வாசிக்கிற அழகே ரொம்ப நல்லா இருக்கு. என்னையே ஏமா பாக்குறீங்க? உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல தோன்றுது. அதான் பாக்குறேன். என்ன பாத்து ரசிக்கிற அளவுக்கு என்கிட்ட பக்கத்துல சம்பட்டு இருக்கு, நல்ல மனசு இருக்கு. மொத்தத்துல நீ ஒரு ஆம்பளை. நல்ல மனசும் நான் ஆம்பளையா மட்டும் இருந்துட்டா போதுமாமா? வேற என்ன வேணும்? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை நினைச்சு பாக்குற மனசு இல்லையம்மா. நான் தீண்டப்படாதவனாச்சே. என்ன பொறுத்த வரைக்கும் சாதி மதத்தை நான் வெறுக்கிறேன். ஊருன்னு ஒண்ணு இருக்கு, அதுல கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கேம்மா. அந்த பறவைங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு? நாம அது போல இருந்தா இந்த ஜென்மத்துல உங்க ஆசை நிறைவேறாதுன்னு நினைக்கிறேம்மா. உண்மைத்தானே நான் நினைக்கிறேன். ஏமா? என் வாழ்க்கைன்ற சந்தையில நீ நிலைமை என்னன்னு புரியுமா? நான் உப்பு வைக்கணும்னு புறப்படுறப்போ மழை பெய்யுது, நான் தவிடு வைக்கணும்னு புறப்படுறப்போ புயல் அடிக்குது. அப்படித்தான் என் வாழ்க்கையும். நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டுறாங்க தெரியுமா? இந்த ஊருக்கே நான் தானே. அதுல ஒண்ணும் குறைச்சு இல்ல. வீணையடி நீ எனக்கு, நாதமடி நான் உனக்கு. வீணையடி நீ எனக்கு, நாதமடி நான் உனக்கு. சித்திரமாய் நீ சிரிக்க, பத்திரமாய் பார்த்திருக்க. வீணையடி நீ எனக்கு, நாதமடி நான் உனக்கு. வீணைதானே நான் உனக்கு, நாதம் தானே நீ எனக்கு. வீணைதானே நான் உனக்கு, நாதம் தானே நீ எனக்கு. துள்ளி கூதி கதையா மனசே எண்ணி கதையா. வீணைதானே நான் உனக்கு, நாதம் தானே நீ எனக்கு. சேஷாதிரி, உன்னை பார்த்தா ஆம்பளையாவே தெரியல. ஏண்டா? நீ சபதம் ஓட்டியே, என்னாச்சு?
அபிராமி ஆத்தங்கரையில வேலனோட ஆடிப்பட அளவு கொண்டாச்சு. அதனால இப்ப என்ன ஆச்சு? உன்னோடு சேர்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு மானமே போயிடுச்சு. இந்த கிராமத்து பஞ்சாயத்துல ஜாதி பிரச்சனைன்னு வரும்போது அதெல்லாம் ஒழிச்சு கட்டி கிராமத்து மக்கள்லாம் ஒற்றுமையா நல்லபடியா வாழணும்னு பாடுபட்ட நீலகண்ட சாஸ்திரி நம்ம எல்லாம் வேதனைப்பட முடியாத அளவுக்கு நம்மளை வச்சுட்டு அவ மண்டையை போட்டா. மேற்படி தீர்ப்பு வழங்குற பொறுப்பை சின்னவன் ஒப்படைக்கிறேன். நம்ம எல்லாம் எதிர்பார்த்தபடி சின்னவன் நல்லபடியா தீர்ப்பு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் நினைங்க, கை தட்டுங்க. நம்ம கிராமத்தையே முன்னுக்கு கொண்டு வந்த வக்கீலாத்து மக நம்ம கிராமத்து வெட்டியானுக்கு பட்டினம் கொடுத்ததுனாலதான் இந்த பஞ்சாயத்தை குற்றம் செய்தவாளை உடனே தண்டிக்கணும். இல்லன்னா ஒதுக்கப்பட்டவாளும் தாழ்த்தப்பட்டவாளும் நாளைக்கு நம்ம மாத்திரம் சம்பந்தம் பேசி வந்துருவா. அப்புறம் நம்ம ஆச்சாரம் கட்டு போக முடியும். வயசுல சின்னவரா இருந்தாலும் நம்ம கிராமத்து வைத்தியர் என்ற முறையில உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. நேக்கு என்னவோ குற்றமா தோணல. நான் இந்த கேஸ ஆபரேஷன் செஞ்சு பார்க்கும் போது என்னுடைய முடிவு நோ லவ் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில யாரும் யாரையும் காதலிக்கலாம். புரியுதோ? நானும் அதைத்தான் நினைக்கிறேன். காதலிக்கிற அளவுக்கு வெட்டியானு வந்துடல, நம்ம ஆத்து புண்ணு வந்துடல புரிகிறது. இருந்தாலும் தீண்டப்படாத ஒருத்தனுக்கு தேடி போய் பட்சணம் கொடுத்திருக்க வேண்டாம். நம்ம ஜாதி முறைப்படி அது தப்பு தான். ஒரு மாசத்துக்கு அபிராமி கோவிலுக்கு போக கூடாதுன்னு தீர்ப்ப கூறிடுறேன். என்னவே கல்லாட்ட நின்னுட்டு நிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? கேட்டனே உங்க பஞ்சாயத்து சொன்ன தீர்ப்பு. உங்க தீர்ப்புப்படி அபிராமியும் அவங்க அம்மாவையும் இந்த ஊரை விட்டு துரத்திருக்க வேணுமோ? அப்படி துரத்திருந்தா இவன் தமிழ்நாட்டுல பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு பஞ்சாயத்து என்னவே கிட்டுவாத்தியாரே, உங்க பெரிய மனுஷன் நம்பித்தானே அந்த குடும்பத்தையும் சொத்தையும் உம்மண்ட ஒப்படைச்சிட்டு வக்கீல் போய் சேர்ந்துட்டார். இல்லன்னு யார் சொல்லுது? என்னவே யார் சொன்னான்னு கேட்கிறேன். அவர் சாகும் போது வெள்ள பேப்பர்ல நீ நீட்ட இடத்துல எல்லாம் கையெழுத்த போட்டுட்டு அவர் மண்டைய போட்டுட்டார். அவர் என்னென்ன இருந்து வாங்கின கடந்த காலத்தான் அவருடைய சொத்தெல்லாம் என் பேர் எழுதி வச்சார். அவர் என் குற்றமாக என்ன அவ்வளவா போய் பாவம் பண்ணாதான் போய் சொன்னாதான் மனுஷா சௌக்கியமா வாழ முடியும். பாவம் பண்ணிட்டு பார்த்தா லோகத்துல வாழ முடியாது. ஆமா, பெரிய தீர்ப்பு. பெரிய மனுஷன் சட்டம் வேற.